Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து பலத்த விடுதலையை, மாற்றத்தை இந்த நாளிலே நம்மை காணும்படி செய்ய போகிறார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தாராம். பாருங்க, இந்த கால வேளையில கூட உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். ஹalleluya. ஒத்தாசையும் கிருபையும் கர்த்தருடையதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்காக எழும்பி கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக எழும்பி வழக்காடுகிறவர், நமக்காக எழும்பி நீதி செய்கிறவர், நமக்காக எழும்பி நியாயம் செய்கிற கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பார். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த ஆரம்பத்திலிருந்து அது முழுமையா அந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் படுகிற பாடுகளை குறித்து அவர்கள் புலம்பலாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், வேதனையாய் ஜெபிக்கிறார்கள், கடைசியில கர்த்தரை நம்பி ஜெபிக்கிறார்கள். நீர்தான் ஒத்தாசை, நீர்தான் மீட்டெடுக்கணும், நீங்க தான் எங்களுக்காக எழுந்தருளும். இன்றைக்கு நம்முடைய மனுஷ பலத்துல, பராக்கிரமத்துல மற்றவங்களை நம்பியோ சார்ந்தோ எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நாம் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒத்தாசையாய் ஒருவர் எழுந்தருளுவார். ஹalleluya. சங்கீதம் 121:1-2 வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையிலே, நம்முடைய வேலையின் சூழ்நிலைகளிலே, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனை சூழ்நிலையில ஒரு விதமான உதவி, ஒத்தாசை, எந்த விதமான காரியங்களும் நமக்கு சாதகமா இல்லாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் ஒத்தாசையை எழுந்தருளுவார். அவர் நமக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, மீட்டெடுக்கும்படி கிருபை அனுப்புவார். கிருபையினாலே மீட்டெடுப்பார். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், பலவீனங்கள் சூழ்ந்திருக்கலாம், வியாதிகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லா நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு கிருபை அனுப்புகிறார். ஹalleluya. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. மனம் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இக்கட்டுகள், நெருக்கங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க யுத்தம் பண்ண முடியாது. உங்களுக்காக ஒருவர் எழுந்தருளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக அங்குதான் ஜெயத்தை, அவர் எல்லா விதத்திலும் அவர் சூழ்நிலையை மாற்றினார், ஜெயம் எடுத்தார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு இன்றைக்கு உள்ள பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள், இக்கட்டுகளுக்கு மத்தியில தேவன் உங்களுக்காக எழுந்தருளப் போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக எழுந்தருளப் போகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி வழக்காடி மீட்டெடுக்க போகிறார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த 5ஆம் மாதத்திலும் கூட நீர் எங்களுக்காக ஒத்தாசையாய் எழுந்தருளி இந்த நாளிலிருந்து எங்களை கிருபையாய் மீட்டெடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஜெபிக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஒத்தாசையாய் இறங்கி, ஆண்டவரே, வேதனைகள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவர் என்னென்ன சூழ்நிலைகள், வியாதி, படுக்கை, பாதிப்புகள், கடன் பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுவிக்கும்படி, ஆலோசனை கொடுக்கும்படி, ஒத்தாசையாய் எழுந்தருளி நீர் தாமே கிருபையினாலே மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஒரு விதத்தில் ஒத்தாசை இல்லாமல் தனிமையில, வேதனையில, துக்கத்துல காணப்படுகிற அத்தனை பேருக்கும் நீர் ஒத்தாசையை எழுந்தருளும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னபடி நீர் எங்களுக்காக எழுந்தருளி யுத்தம் பண்ணும். இப்ப ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மீட்டெடுப்பீராக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதி படுக்கையிலிருந்து மீட்டெடுப்பீராக, விடுதலையாக்குவீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மீட்டெடுப்பார், ஒத்தாசையை வருவார். ஆமென்.